இன்ன வரலும் இந்த மாதிரி சர்வே எடுத்ததே கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை ஆதவண்ணா வந்ததுலேருந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சர்வே எடுத்துட்டா ஜெயிச்சிருவாங்கன்னு அவங்க நம்புறாங்களான்னு நினைக்கிறேன். ஆமாம், யங்ஸ்டரு, படித்தவர், இளைஞர். இல்லை கடும் போட்டின்னு சொல்ல முடியாதுல்ல. யாராவது ஒரு வேட்பாளருக்கு எப்பயும் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. போன தடவை புதுசாக வெற்றியாளனை போட்டாங்க, இந்த தடவை கார்த்தியை போடுறாங்க. இதில் கடும் போட்டி இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? சென்னை எப்பயுமே டிஎம்கேவுக்கான ஆலையாக தான் இருக்குது. ரெண்டாவது இப்போ வந்து வில்லிவாக்கத்தில் நிறைய ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பலமான கூட்டணியாகவும் இருக்குது. இத்தனை பெரிய கூட்டணி இருக்குது. ரெண்டாவது மக்கள்கிட்ட குறிப்பாக மகளிர்கிட்ட நல்ல ஆதரவு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதில் எந்த இது இல்லாமல் டிஎம்கே ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இல்லை வெறும் அதுதான் தாவேக்கால இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுடைய ஓட்டை வச்சுக்கிட்டு மட்டுமே புதுசாக வந்திருக்கிற இல்லை இந்த ஜென்சி கிட்ஸோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு 32 வயசு வரலும் இருக்கிறவங்கள ஓட்டோட வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்களோட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெறும் இளைஞர்களுடைய வாக்கு வச்சுக்கிட்டு மட்டுமே ஜெயிச்சிட முடியுமா? ரெண்டாவது இப்போ தாவேக்கா எந்த ஒரு இது இல்லாமல் தனியாக நிற்கிறதுனால அவங்க ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் அது விஜயோட பிரபலத்துக்காக கிடைக்கலாம். மற்றபடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது.